நம்ம காத்தால வீடியோல பார்த்த மாதிரி தான் உக்ரைன்ல பல பகுதிகளிலும் ஹெவியான அட்டாக்ஸ். ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். ஸோ இதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உக்ரைனோட மத்திய பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி இது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ஆயிருந்திருக்கு. தெர்காஸ்கி, டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க், பால்டோவா, க்ருவ்ரோகிராட் இந்த பகுதிகள்லாம் ஹெவியா அட்டாக். அது கூட ஒடசா. ஒடசால ரெனி போர்ட் ஆஃப் ரெனி இதை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இந்த பகுதியில மட்டுமே 3 முறை பேக் டு பேக் ஹிட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. குறைஞ்சது 21 ட்ரோன்கள், 3 வேவு, அதுல 21 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜிரான் 2 ரக ட்ரோன்கள் இந்த ஒடசா ஒப்லாஸ்ட நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற செய்திகள். போர்ட் ஆஃப் ரெனி ஹெவியா சேதத்துக்கு உட்பட்டிருக்கு. காத்தால வீடியோல பார்த்திருப்போம். அங்க 2 கப்பல்கள் போச்சு, அதையும் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துக்கும் மேல 40 KH-101 மிசைல் சொன்னாங்க இல்லையா, அதுல 30 KH-101 மிசைல் ஒரே டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏவி இருக்கிறாங்க. எந்த பகுதியை நோக்கி இது போல ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெளிவா கிடைக்கல. பட் ஆனா ஹெவியான தாக்குதல். அந்த மிசைல் போனதுக்கான அந்த எப்படி சொல்லுது, வானத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரி கை வச்சு அந்த ராமர் போட்டாங்க சொல்லுவாங்க, அது போல வரி வரைஞ்சு வச்சுக்கிறாங்க. 30 KH-101 மிசைல் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான அந்த தடயம் இருக்கு. இது கூடவே KH-101 மிசைல் லான்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வீடியோ பதிவை வந்து பைலட் வீடியோ பதிவு போட்டிருந்தாரு. ஜெலன்ஸ்கி இது உனக்கு வருது அப்படிங்கிறது போல. அது கொஞ்சம் மரியாதை குறைவா சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் கோபத்துல பேசுறாங்க. அவங்க பேசுவாங்க, நம்ம பேச முடியாது இல்லையா. அவர் என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கறத நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும். மெயினான மேட்டர் என்ன, இதுல 1 டன்னுக்கான வார்ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அது 2 வார்ஹெட். இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது இது பிரத்யேகமா செய்யக்கூடிய புது அட்வான்ஸ்டு மிசைல் ரஷ்யாவோட KH-101. இது ஆல்ரெடி இருந்ததுதான். பட் ஆனா டபுள் வார்ஹெட் இருக்கக்கூடிய மிசைல்களை ஏவல. இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 வார்ஹெட். அதாவது இதுல இருக்கிற பெஸ்ட் பார்ட், ஒரு டைரக்ஷன்ல 30 மிசைல் ஏவி இருக்கிறாங்க. இன்னொரு பெஸ்ட் பார்ட், அந்த 30 மிசைல்கள்ல 2 வார்ஹெட் இருக்கு. ஒரு வார்ஹெட் இருந்தா போய் வெடிக்கும் போது வெடி மருந்து அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து பண்ணா 2ஆ இருக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட KH-101 மிசைல். ஒரு இடத்துல போய் ஒரு குண்டு விழுகிறதுக்கு 2 குண்டு விழுகிறதுக்கும் அப்படிங்கிறது வளர்க்கலாம். ஒரு 60 மிசைல் லான்ச் பண்ண மாதிரி கணக்கு. ஷார்ட் ரேஞ்சில், அதாவது மேபி அந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கலாம். பட் ஆனா அவங்க குறி வைக்கிற இலக்கு ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளதான் இருந்திருக்கணும். அதனாலதான் இது போல துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஸோ இது போல டபுள் வார்ஹெட் வச்சு ஏவி இருக்கிறாங்க. அதிகமா இழப்புகள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருக்கிறாங்க. இதுல 30 மிசைல்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சைடு அப்படின்னா கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ் நோவோசிர்ஸ்கி பகுதியில் வந்து லைனா ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. அது KH, இது கேலிபர். ஸோ பல்வேறு மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க. இதுல உக்ரைன் தரப்பு வந்து 6 இன்டர்செப்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னாலும் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைனாங்களே. அதையும் மீறி இன்டர்செப்ட் பண்றதா சொல்லி பண்ணிருக்கலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அது உக்ரைன் தான் வெளிச்சம். பட் இருந்தாலும் அவங்க பண்ணதான் சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மிக முக்கியமான பகுதியை குறி வச்சுதான் இது போல ஒன்னொன்னா அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒண்ணுக்கு பின் ஒண்ணுன்னு தொடர்ச்சியா அனுப்பியிருக்கிறாங்க. மொத்தம் 8 மிசைல்கள் அனுப்பியிருக்காங்க. 6 தான் இன்டர்செப்ட் ஆயிருக்கு, 2 துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கு. இன்டர்செப்டார் பண்ற அளவுக்கு மிசைல் யூஸ் பண்ற அளவுக்கு மிசைல் போயிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு மிக முக்கியமான பகுதிகளை குறி வச்சிருக்காங்க அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். இது கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கக்கூடிய அந்த வெடி விபத்து. கீவே வந்து பாத்தீங்கன்னா நைட் நேரங்கள்ல பிரகாசமா வந்து பண்ண இலுமினேட் ஆச்சு அப்படிங்கறதோட சொன்னாங்க. இந்த வீடியோ பதிவு வச்சிருக்கிறாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே வெயில் வந்த மத்திய வெயில் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செகண்ட் வந்துட்டு போயிருந்தது. அது போல மிக பெரும் தாக்குதல்கள் ரஷ்யா உக்ரைன்குள்ள பண்ணியிருக்காங்க. ஆயுத கிடங்குகள் துவம்சமாயிருக்கு அப்படிங்கிறது போல. இது போல பெரிய அட்டாக் ரஷ்யா உக்ரைன் மேல பண்ணும்போது ஒரு குற்றச்சாட்டு வருமா இல்லையா? அந்த நார்த் கொரியாவோட KN-23 ரக பெலிஸ்டிக் மிசைலையும் பயன்படுத்தி இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்தாச்சு. இது
மாறி மாறி நடக்கக்கூடிய தாக்குதல். உக்ரைன் ஏவி இருக்கிறாங்க 1200 ட்ரோன்கள் கிட்ட ஏவி இருக்கிறாங்க ரஷ்யாக்குள்ள. ரஷ்யா தடுத்திருக்காங்க, பெரிய இழப்புகள் ஒன்றும் ஏற்படல. இதுல வந்து பாத்தீங்கன்னா களம் அப்படிங்கறத வந்துட்டோம்னா இப்பெல்லாம் ஃபேப் 500 ரக குண்டுகள் ஒரு பகுதியில 5 ஏவுறாங்க. முன்னாடி எல்லாம் ஃபேப் 250 அப்படின்னாலே 2 3ன்னு ஏவுவாங்க. ஃபேப் 500னா 2 இல்ல 1 அப்படிங்கிறது போல இருக்கும். ஃபேப் 1500னா 1 தான் ஏவுவாங்க. பட் இது போல ஃபேப் 500 அப்படிங்கும் போது பண்ணா அதிகப்படியான இழப்புகளை ஏற்படுத்தணும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில அப்படிங்கிறதுக்காக ஏவுறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது கர்கிவ் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் இருந்தாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சோம் அப்படிங்கிறது போல வீசியிருக்கிறாங்க. இந்த கர்கிவ் பிளாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகள்லயும் ரஷ்யா இது போல அட்டாக் பண்றாங்க. இதுல என்னன்னா சமீபத்துல வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, இது வரைக்கும் ரஷ்யா இது போல கைடட் மிசைல்களை ஏவுறாங்க அப்படின்னாலே ரஷ்யாக்குள்ள சேஃபா இருந்துதான் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ்ல வந்து பண்ணா 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ரீச் இருக்கு கைடு குண்டுகளுக்கு. ஆனா கர்ஸ்க் பகுதியை தாண்டி சுமிக்குள்ள ரஷ்யா அப்படியே போய் ஒரு வட்டம் அடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ண திருப்பி ரஷ்யாக்குள்ள போயிருக்காங்க. தாக்குறதுக்கு இப்ப ரஷ்ய விமானங்கள் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள புகுந்து வேலையை காமிச்சிட்டு போகுது அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கடுமையா டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில வந்து பண்ணா ரஷ்யா இறங்கி இருக்காங்க. இதுல ரஷ்யாவோட விமானங்கள் ரஷ்யாவோட பகுதிக்குள்ளேயே நிக்கிற வரைக்கும் தான் மேற்குக்கு நல்லது. உக்ரைனோட வான்பரப்புக்குள்ள என்ட்ராகுது அப்படின்னாலே மேற்கு நாடுகளுக்கு கரைச்சோம். ஏன்னா உக்ரைனோட வான்பரப்புல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி யோசிச்சுக்கோங்க ஃபேப் குண்டுகள் அப்படிங்கிறது. அது போல இக்கட்டான சூழ்நிலை மேற்கு நாடுகள் இருக்கு. ஏன்னா இந்த சமயத்துல தான் பிரிட்டனோட ட்ரோன்கள் உக்ரைன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனே லேவ்ரோ அவர்கள் கிட்ட போய் வந்து பண்ணா ரஷ்யாவோட பிரபலமா இருக்கக்கூடிய அந்த மீடியாக்கார் வந்து பண்ண கேட்கறாங்க. அதுக்கு லேவ்ரோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரஷ்யாவான எங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, பிரிட்டன் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காங்க ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றதுல அப்படிங்கிறது போல எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இதுக்கான கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற லேவ்ரோ அவர்கள் சொல்றாரு. தருபியன் அந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் கேட்கும் போது இது போல ஹார்ஷான பதில் லேவ்ரோ அவர்கள் கிட்ட இருந்து வருது. பொதுவா இது போல செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. பட் ஹார்ஷா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேவ்ரோ அவர்கள் பேசுறாரு. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அச்சங்கள் ஏற்படுது நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா. ஏன்னா ரஷ்யாவோட லான்ச் சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ட்ரோன் லான்ச் சைட்ஸ் அதிகமான ட்ரோன்கள் உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பாக்குறோம். எந்தெந்த பகுதிகள் சேட்டலைட் இமேஜ் வச்சு பண்ணிருக்காங்கன்னு உக்ரைன் சொல்றாங்க அப்படிங்கறது பாக்கணும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரிசல்ட் ரஷ்யா தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் தான் வருது. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ராணுவ தளவாடங்களை யூரோப்ல வச்சு தாக்குதல் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா திரும்பியும் ஈரானை தாக்குதல் பண்ண தயாராகி ஈரானை தாக்குதல் பண்ணா அமெரிக்காவோட மிலிட்டரி அசட்ஸ ஈரான் யூரோப்லயே வச்சு தாக்குதல் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா தென்கிழக்கு யூரோப்போட தென்கிழக்குல இருக்கக்கூடிய பகுதிகளை குறி வைக்கலாம். எஸ்கலேஷன் வருதுங்கும் போது ஈரானும் அட்டாக் பண்ணும். அதுவும் குறிப்பா பல்கேரியா. இது ஈரான் போன தடவையே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க யூரோப்போட ஒரு நாடை நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பல்கேரியாவா அப்படிங்கிற அச்சங்கள் வந்திருக்கு. பால்டிக்ஸ்ல பால்கன், இந்த செர்பியா, பல்கேரியா, கிரீஸ், துருக்கி, இந்த இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரகலையான ஒரு பூமி தான். எப்பெல்லாம் இங்க பிரச்சனை நடக்குதோ அப்பெல்லாம் உலகப்போர் வரும். இந்த செர்பியா, ஹங்கேரி, ஆஸ்ட்ரோ ஹங்கேரி பிரச்சனை World War I ஆரம்பிச்சு World War II வந்து அதுக்கப்புறம் நேட்டோ நாடு செர்பியாக்குள்ள போய் கொசோவான்னு ஒன்று உருவாக்கி அது ஏகப்பட்ட ரணங்களம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அங்க பிரச்சனைகள் ஓஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. துருக்கிக்கும் பல்கேரியாக்குமே ஆகாது. அங்க டிஸ்பியூட்டட் பிரச்சனை இருக்கு. கிரீஸ்க்கும் துருக்கிக்குமே ஆகாது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அப்படிங்கிறது அங்க அதிகமா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு கட்டத்துல துருக்கியோட
இதா இருந்தது. ஒட்டோமன் எம்பையர் இருக்குல்ல, ஸோ அந்த சைட்ல இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை கிடைச்சு பார்டர் பிரிஞ்சு இது போல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப ஈரானும் என்டர் ஆகுறாங்க, ரஷ்யாவும் என்டர் ஆகுறாங்கன்னா எந்த மாதிரியான விளைவுகள் இங்க ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்விகள் வேணும். அது கூடவே சைப்ரஸையும் ஈரான் டார்கெட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை தான் அமெரிக்கா மத்திய கமாண்ட் இருக்கிறாங்களே இந்த மிடில் ஈஸ்ட்ல பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்களா போலீஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் நம்பிட்டு போலீஸ்ங்கிறது, பட் ஆனால் அவங்க ராணுவ தலைமை சென்ட்ரல் கமாண்ட் அப்படிங்கல மிடில் ஈஸ்ட்க்கு சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லையா அமெரிக்கா. அவங்க F-35A ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டாரோ டேங்கர்ல ரீஃபியூல் பண்றோம் பாருங்க அப்படிங்கல போட்டிருக்காங்க. எங்க நீங்க ரிலீஸ் பண்ண வீடியோல தான் பூரா துரு பிடிச்சிருச்சுன்னு போட்டாங்க அப்படிங்கிறது போல இருந்தது. பட் அதனால இப்போ கொஞ்சம் தலை பாலிஷ் பண்ணி போட்டிருக்காங்க. இது ஒன்றும் ட்ரஸ்ட் ஆகல பாருங்க அப்படிங்கிறதோட சொல்றதுக்காக விட்டுருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனா அமெரிக்காவும் இங்க ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க, ஈரானும் ரெடி ஆகுறாங்க, ரஷ்யாவும் ரெடி ஆகுறாங்க. ஆனா இதுல கொஞ்சம் மனச தேத்திக்கிற மாதிரியான ஒரு செய்தி அப்படிங்கிறது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட மீட்டிங். அந்த டைம்ல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெனரல்ஸ் இவங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்கணும், அதுக்கான வேலைகள்ல நம்ம இறங்கணும், முன்கூட்டியே அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவங்களோட அட்வைசர்ஸ்க்கு சொல்றது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மட்டும் இல்ல, உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க போருக்கு அப்புறம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ புட்டின் அவர்களும் போருக்கு அப்புறம் அப்படிங்கிறது போல வேர்டை யூஸ் பண்ணும்போது இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, போர் முடிவடைகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அததான் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. இந்த பேச்சு வந்து நம்ம எடுத்துக்கலான்னு பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இதே கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் எதுவானாலும் ஆப்போசிட் வேலை யோசிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப போர் இன்னும் முடியல அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். போர் இப்ப நடக்குது, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னாங்கன்னா இப்ப போர் முடியறதுக்கு இல்லையா அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகளும் வைக்கிறாங்க. இது வருத்தங்களை ஏற்படுத்துது. அது போல எதுவும் இல்லாம பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவுலாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.